Hello friends, welcome to my channel. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம டாபிக் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி டேரக்டுக்கான ஒரு கொஷின் பார்த்து இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸை பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பழங்கால மனிதன் தன்னுடைய உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வணிகம், வேட்டையாடுதல், ஓவியம் வரைதல், விலங்குகளை வளர்த்தல். சரி, விலங்குகளை வளர்த்தல். ஆன்சர் வேட்டையாடுதல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்று தொடர்பு கொண்டது அருங்காட்சியகம், உரைப்பொருள் படிவங்கள், கற்கருவிகள், எலும்புகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, அருங்காட்சியகம் மியூசியம் தான் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தவறான இணை கண்டுபிடி. பாறை, கற்காலம், கற்கருவிகள். பழைய ஓவியங்கள், குகை சுவர்கள், செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இது என்னென்ன தவறாண்டு கேட்குறாங்க, சரியான கேட்குறது தவறாண்டு. ஸோ இதை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா பூனைகள் கிடையாது, டாக், அதாவது நாய். நாய் தான் ஃபஸ்ட்டு பயக்கப்பட்ட விலங்கு. ஓகேவா? பீக்கிங் மனிதனின் வாழ்விடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீனா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றுக்கான காரணம் கண்டுபிடி. குரோமாகான்ஸ் மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள குகைகளில் வாழ்ந்தனர். காரணம், ஆப்பிரிக்காவில் வனவிலங்குகள் குறைந்த அளவில் காணப்பட்டன. இல்லை, கரெக்ட் ஆன்சர் என்ன பார்க்க பாருங்கள். இந்த ரெண்டுமே தவறு தான். ஓகேவா? கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு தான். ஓகேவா? நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றில் பொருட்டுக. ஐக்ஸோசஸ் சேட்டர் தத்துவஞானி, விசியம் மாகாண ஆளுநர்கள், சிகுராட் எகிப்தில் 12வது அம்ச ஆட்சியாளர்கள், மென்சியஸ் பிரமிட் வடிவ நினைவிடங்கள். இது எது கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள். கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் ஐக்ஸோஸ் அப்படின்றவர் யாருன்னா எகிப்தில் 12வது ஆட்சியாளர்கள். இவங்க மேற்கு ஆசியாவிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 3 எங்கே இருக்குது ஆப்ஷனில் இதுதான். அப்போ ஆப்ஷன் பி தான். ஓகேவா? விசியம் அப்படின்னா பாரோக்குள் மாகாண ஆளுநர்கள். ஓகேவா? சிகுராட்னா அந்த மாதிரி சுவர்கள் இருக்கக்கூடிய கோவில். அதாவது சுமேரிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் சிகுராட் பிரமிடோடைய நினைவிடத்தில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு மென்சியஸ் அவர் சீன தத்துவ ஞானி. சீனா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க ஆட்சியாளர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். முகமது பின் காசிம் என்ற நகரத்தை தங்க நகரம் என்று அழைத்தார். ஓகே, ஆன்சர் முல்தான். ஓகே, செல்வ வளம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நகரத்தை
தங்க நகரம் அப்படின்ற நகரம் சொல்லுவார். ஓகேவா. ஆரியர்களின் முதன்மையான பயிர் என? அரிசி, பார்லி, கோதுமை, பருத்தி. ஆன்சர் பார்லி. ஆரியர்களுடைய முதன்மையான பயிர் பார்லி. கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். ஓகே, கல்வி நிலையங்கள் பராமரிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து சால போகும். ஓகேவா, சால போகும். திருவிழாங்காடு செப்பேடுகள் யாருடைய அரசியல்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது? திருவிழாங்காடு செப்பேடு யாருடைய அரசியல்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன். கிபி 1018 ஆட்சி காலம், அதாவது அவருடைய 6வது ஆட்சி காலத்தில் இதை வச்சிருக்கு. இப்போ சென்னை மியூசியத்தில் இதை வச்சுருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தாரிக் படானி இந்த நூலின் ஆசிரியர். படானி நிறைய இருக்குது, அப்போ படானி தான். ஓகேவா. கீதா கோவிந்தம் இந்த நூலின் ஆசிரியர். கீதா கோவிந்தம் அந்த புக்கோட டீச்சர் யாருன்னா ஆசிரியர் ஜெயதேவர். ஓகேவா. இதை மாதிரி 7th ஃபஸ்ட் டேர்மில் வந்து நிறைய புக்ஸு கொடுத்துருப்பாங்க சுயசரிதை சொல்லி. தபகத்தி நசிரி, தாஜ்-உல் மஆசிர், தாரிகி ரோஷாகி, தாரிகி பெரிஸ்டா, பாபன் நாமா, இந்த மாதிரி நிறைய நேம் கொடுத்துருப்பாங்க. நல்லா ரீட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜபுத்திரர்கள் அரசர்களின் மிக முக்கியமான குலங்கள் எத்தனை? இதுக்கு ஆன்சர் 3 தான். இதுக்கு ஆன்சர் 3 பேர் தான். ஆக்சுவலாக ராஜபுத்திரர்கள் அப்படின்றது என்ன, ஒரு மிகப்பெரிய இது வந்து சித்தூர் தான். ராஜபுரணம் அப்படின்றது ஒரு கூட்டமைப்பு. அந்த இனக்குழுவெல்லாம் ஒன்று சேர்ந்த மயமாக சித்தூர் வந்து இருக்குது. ஓகேவா. ராஜபுட் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத ஊர்லேருந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா. அரச வம்சத்துடைய வாரிசு இதன் பொருள். மிக 3 குலங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய குலம், செகண்டு சந்திரன், 3வது அக்னி. இந்த 3 குலம் வந்து மிக முக்கியமான குலங்களாக இருந்துச்சு. ஓகேவா. இந்த சூரிய குலம், சந்திர குலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 குலத்துலேருந்து வந்தவங்கள சண்டிலியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹரியானா, டெல்லி இந்த பிளேஸில் ஆட்சி செஞ்சு வந்த தோமார்களை இங்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா. இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். இப்போ இது ஆன்சர் 3 தான், 3 தான். ஓகேவா. முதல் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியமான இடம். ஓகே, இதுக்கான ஆன்சர் 1901. ஆக்சுவலாக முதல் தரையன் போர் எப்போ யாருக்கு அடுத்து நடைக்கும் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் நடக்கும். ஓகேவா. இல்லை யார் ஜெயிச்சிருப்பார், பிருத்திவிராஜ் ஜெயிச்சிருப்பார், முகமது கோரி தோற்றிருப்பார். இது ஃபஸ்ட்டு தரையன்வார். தோல்வியடைஞ்ச முகமது கோரி என்ன பண்ணுவார்னா 1992 செகண்டு ஓகேவா 2ஆம் தரையன் போர் நடைபெறும். அதில் பிருத்திவிராஜ் சவுகான் வந்து டெத் ஆகிடுவார். கொண்டு வாங்க முகமது கோரி ஜெயிச்சிருப்பார். ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஒரு போராக இருக்குது. தரையன் அப்படின்றது இப்போ ஹரியானாவில் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாமினி அரசின் 8 அமைச்சர்களில் உதவி நிதியமைச்சர் யார்? ஆன்சர் நசீர். ஓகேவா. மற்றும் பேஷ்வா அப்படின்றது பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் போல்.
அமீர் அப்படின்றவர் யாருன்னா அமீர் இ ஜும்லா, நிதியமைச்சர், ஃபினான்சியல் மினிஸ்டர், இது நிதி. புக்கர் அப்படின்றது யாருன்னா அரியர் புக்கு விஜயநகரம் அந்த கிரியேட் பண்ணுறவரை ஒருத்தர். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் நசீர் தான். கால வரிசைப்பட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டிஎன்பிசி டென்த்தில் எடுத்த கொஷினே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. கான்வா போர், சவுசா போர், கன்னோசி போர், சண்டேரி போர். டிஎன் டெட்டில் கேட்கப்பட்ட வினா. ஓகே, இந்த கான்வா போர் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த கான்வா போர் எப்போ நடைபெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா 1527. ஓகேவா? சவுசா போர், சவுசா 1539. ஓகே, கான்வா 1527, சவுசா 1539. கன்னோசி போர் பார்த்தீங்கன்னா 1540. சண்டேரி போர் 1528. என்ன கேட்குறாங்க? கால வரிசைப்படி முறைப்படுத்துக கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1527 தான் இருக்குது. அப்போது 1. நெக்ஸ்ட்டு செகண்டு 28, 4. ஸ்டார்டில் 14 எங்கே இருக்குது? எஸ், இதுதான். ஓகேவா? 1423 இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அஷ்டபிரதானின் பொறுப்புகளில் தவறான ஒன்று. அஷ்டபிரதான் அப்படின்ற கான்செப்ட் எங்கே உருவாக்கு அந்த மைண்ட் செட் வச்சுட்டு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே, லிசன். அஷ்டபிரதான் அப்படின்றது யாருடைய இதில் இருப்போம் பார்த்தா சிவாஜி அவருடைய அவையில் 8 அமைச்சர்கள் வந்து வச்சுருப்பார். மராட்டிய பிரதேசத்தில் பிரதம அமைச்சர் இருந்து பேஷ்வாக்கள் தற்கால பிரதமருக்கு இணையான அதிகாரத்தை ஒட்டுறது. நியாடிஸ்னால் தலைமை நீதிபதி. இது கரெக்டாக. தவறாண்டான்னு கேட்குறேன், சரியாண்டு கேட்கல. ஸோ தவறாண்டு பாருங்க. அமர்த்தியானா செயலாளர் வராது. அமர்த்தியா அப்படின்றது நிதியமைச்சர். ஸோ இதுதான் தவறாண்டு. பாண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர். பேஷ்வனா பிரதம அமைச்சர். கரெக்ட். தவறாண்டு அமர்த்தியா செயலாளர் அப்படின்றது தான். அப்போ செயலாளருக்கு என்ன வரும்னா சச்சு இல்லை சுர்னாபீஸ். சச்சு இல்லை சுர்னாபீஸ் செயலாளருக்கு இது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பொருளாதாரை கண்டுபிடி. பொழுதாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், போரத்தாழ்வார். பார்த்தோன்னே சொல்லலாம் ஆண்டாள் தான். ப்ரீவியஸ் கொஷின். பொழுதாழ்வார், பெரியாழ்வார் எல்லாமே ஆண்கள், இது வந்து பெண். ஓகேவா? தவறான இணையை கண்டுபிடி. இருகப்பா புஷ்யசேனா, தேவாரம் ஆழ்வார்கள், நாலா திவ்ய பிரபந்தம் நாடமுனி, புத்தசரிதா அஸ்வகோசா. சரியிலே தெரியும். தேவாரம் வந்து ஆழ்வார்கள் சொல்கிறாங்க தவறு. ஏன்னா தேவாரம் என்ற 63 நாயன்மார்கள் லிஸ்ட்டு வரக்கூடியது. ஓகேவா? ஆழ்வார்கள் என்று வராது. ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 28th கொஸ்டின். விஷ்டாவைடம் யாருடைய தத்துவம்? விஷ்டாவைடம் யாருடைய தத்துவம்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ராமானுஜருடைய தத்துவம் தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.